வெறும் 3.4 லட்சம் ரூபா, அதாவது 625 ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேட்லேருந்து 3000 ரூபாயில் நம்மகிட்ட சைட் இருக்குது. ஆன் கோயிலில் நம்மகிட்ட 10 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குது. சில கஸ்டமர் வந்து இஎம்ஐல பிளாட் எதிர்பார்ப்பாங்க. நீங்க வந்து இஎம்ஐ வசதி பண்றீங்களா? அப்படி கண்டிப்பாக பண்ணி தரேன் சார். இப்போ வந்தா இதே 30 ஃபீட் ரோடு மேலேயே பிளாட் வாங்கலாம். அதுவும் கார்னர் பிளாட்டோட வாங்கிக்கலாம் இல்லையா? சார் பார்த்தாலே தெரியுது இல்லையா அவுட்டர் ரிங் ரோடு. ஆமாம். அவுட்டர் ரிங் ரோடுக்கு நம்ம சைட்டுக்கு இடத்துல எவ்வளோ? ஒரு 350 மீட்டர் சார். 350 மீட்டர் தான். எக்ஸாக்டாக 350 மீட்டர். இங்கேருந்து கரெக்டாக மாதவரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து கரெக்டாக எவ்வளோ தூரம்? கரெக்டாக எக்ஸாக்டாக உங்களுக்கு ஒரு 9 கிலோமீட்டர் இருக்குது சார். 9 கிலோமீட்டர். ஆமாம். வணக்கம் நேயர்களே, சென்னையில சிஎம்டிஏ லிமிட்ல பட்ஜெட் பிரைஸ்ல வீடுகளுக்கு மத்தியில புதிய வீட்டு மனை பிரிவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க தனிகை எஸ்டேட்ஸ் நிறுவனம். 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வீட்டு மனைகளை சேல்ஸ் பண்ணிட்டு வர்ற இவங்க மாத தவணை முறையிலும் வீட்டு மனைகளை தராங்க. இந்த மனைப்பிரிவுகள் பற்றிய விவரங்களை தர அடுத்ததாக இங்கே இணைகிறார் அந்த நிறுவனத்தின் வைஸ் பிரசிடென்ட் திரு ராமகிருஷ்ண ரெட்டி அவர்கள். சென்னை சிட்டியில் லோ பட்ஜெட்டில் இடம் பார்த்துருக்கீங்களா? அதுவும் ப்ரைம் லொக்கேஷனில். அப்போ உங்களுக்கான இடம் தாங்க நம்ம இடம். இப்போ நம்ம நிற்கிற இடம் தான் அருமந்தை பஜார் தாங்க இது. நம்ம அருமந்தை பஜார்லேருந்து பேக் சைடு தாங்க நம்ம சைட்டு. ஜஸ்ட் வெறும் 400 மீட்டர் தான். லெஃப்ட்டு கட் பண்ணால் உங்களுக்கு மாதாவரம் மூலக்கடை. இங்கே போர்டே தெரியும் பாருங்கள், ரைட்டில் தெரியுது பாருங்கள், மூலக்கடை மாதாவரம். ஜஸ்ட் இங்கே வந்து கரெக்டாக 9 கிலோமீட்டர் தான் மாதாவரம். 4.5 கிலோமீட்டர் ரெடில்ஸ் பஜாரு. அருமந்தைக்கு கோயம்பேடு, மாதவரம், ரெடில்ஸ், பாரிஸ்லேருந்தெல்லாம் நிறைய பஸ்ஸஸ் இருக்குங்க. எக்கச்சக்கமான பஸ் இருக்குது. இது இல்லாமல் அருமந்தை பஜார் இல்லாத அம்யூனிட்டிஸே கிடையாது. பக்கத்திலே கனரா பேங்க் ஆகட்டும், கல்யாண மண்டபம், பேங்க், ஏடிஎம், சூப்பர் மார்க்கெட்ஸ், சின்ன சின்ன மளிகை கடையிலேருந்து பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வரலுமே இங்கே பக்கத்திலே இருக்குது. அதுவும் நடந்து போகிற டிஸ்டன்ஸில் நம்ம லேஅவுட் அமைச்சிருக்கோம். உடனே வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு சூட்டபுளான ஒரு இடம். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, உடனே வீடு கட்டினாலும் சரி, ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடம் நம்ம இடம். கண்டிப்பாக 100% உங்களுக்கு அந்த இடம் பிடிக்கும். அதாவது சென்னை 67க்குள்ளே, சென்னை லிமிட்டுக்குள்ளே, சென்னை சிட்டிக்குள்ளே நம்ம இடம் போட்டிருக்குங்க. வந்து பாருங்கள். திரு ராமகிருஷ்ண ரெட்டி அவர்களோடு நாம் நிகழ்த்திய நேர்காணல் அடுத்ததாக உங்கள் பார்வைக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ சார். இப்போ நம்ம வந்து சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஓகே சார். அவுட்டர் ரிங்கோட ஒட்டியே சைட்டு போட்டிருக்கீங்க. கண்டிப்பாக. சைட்டுக்கு முன்னாடி பார்த்தா நிறைய வீடுகள் வேறு இருக்குது. ஆமாங்க சார். நம்ம சைட்டு வந்து என்ன அப்ரூவ்டு, மொத்தம் எத்தனை பிளாட் போட்டிருக்கீங்க சார்? இது நம்மளோட அப்ரூவ்டு சிஎம்டி அப்ரூவ்டு வித் ரெரா அப்ரூவ்டு சார் நம்ம சைட்டு. ஓகே. மொத்தம் பிளாட் பார்த்தோன்னா ஏற்கனவே ஒரு 300 பிளாட் போட்டிருக்கோம். இது நம்ம நிற்கிற இடம் பார்த்தோன்னா நம்ம நின்று பின்னாடி தெரியிற இடம் தான் நம்ம லேஅவுட் போட்டது. இது ஏற்கனவே பார்த்தோன்னா இது ஒரு 10 ஏக்கர் மேலே லான்ச் பண்ணியிருக்கோம். அதோட சைட்டோட எக்ஸ்டென்ஷன் மட்டும்தான் இது. சரி. ஃப்ரண்ட்டில் வீடுலாம் இருக்கு இல்லையா? எத்தனை வீடுகள் அங்கே இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு மொத்தம் ஒரு 100 வீடுக்கு மேலே இருக்கும் சார் இங்கே. ஓ சரி சரி. நம்ம சைட்டுக்கு முன்னாடியே 100 வீடுகள் இருக்குது. மக்கள் வந்து லைவாக வசிக்கிறாங்க இல்லையா? ஆல்ரெடி இருக்காங்க. நீங்களும் தாராளமாக பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சைட்டில் வந்து மொத்தம் எத்தனை பிளாட்டு, என்ன சைஸ்லேருந்து பிளாட்லாம் ஸ்டார்ட் ஆகுது? சார் மொத்தமாக ஒரு 60 பிளாட் தான் சார் இது எக்ஸ்டென்ஷன் சைட்டு. மினிமம் சைஸ் வந்து மெயின் 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பிளாட் ஸ்டார்ட் ஆகுது சார் இங்கே. மினிமம் வந்து 800 ஸ்கொயர் ஃபீட்டு, அதிகபட்சம் வந்து அதிகபட்சம் 1 கிரவுண்ட் கூட எடுக்கலாம். ஆனால் மினிமம் வந்து 800 ஸ்கொயர் ஃபீட் ஸ்டார்டிங். சரி சரி. சைட் வந்து லான்ச் பண்ண போகிறீங்க இல்லையா? ஆமாங்க சார். சரி. இப்போ வந்து எல்லா ஃபேஸிங் இருக்குல்ல? இருக்குது சார். நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட் எல்லாமே இருக்குது. இருக்குது. காரணம் இருக்கு இல்லையா? இருக்குங்க சார். ஓ இப்போ தான் காரணம் வாங்கிக்கலாம். சரி. சைட்டுக்குள்ள அந்த மெயின் ரோட்ல என்ன சைஸ், வேற இன்னர் ரோட்ல என்ன சைஸ்? சார் மெயின் ரோடு வந்து 30 ஃபீட் ரோடு சார். இப்போ நம்ம இருக்கிறது வந்து 30 ஃபீட் ரோடு. 30 ஃபீட் ரோடு. இன்னர் ரோடு வந்து 24 ஃபீட் ரோடு. சரி சரி சரி. இப்போ வந்தா இதே 30 ஃபீட் ரோடு மேலேயே பிளாட் வாங்கலாம். அதுவும் கார்னர் பிளாட்டோட வாங்கிக்கலாம் இல்லையா? தாராளமாக சார். சைட்டுக்குள்ளே பார்க்குறேன், காங்கிரீட்லேயே வந்து மழைநீர் வடிகால்லாம் பண்ணியிருக்கீங்க. வேற என்ன விஷயங்கள்லாம் உள்ளே பண்ணியிருக்கீங்க? உள்ளே பார்த்தோன்னா எல்லாமே தார் ரோடு போட்டிருக்கேன் சார். சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டிருக்கேன். உள்ளே பார்த்தோன்னா இபியும் கொடுக்க போகிறேன் சார். இப்போ ஸ்ட்ரீட் லைட்டும் வரப்போகுது. ஆமாம், இபிஎஸ் வந்து ஃப்ரெண்ட்லேயே இருக்கு இல்லையா? இருக்குது. அதோட எக்ஸ்டென்ஷன் உள்ளே வரப்போகுது சார். உள்ளே வந்துடும். கண்டிப்பாக வந்துடும். சரி. நம்ம சைட்டில் வந்து இடம் வாங்கினா உடனே வீடு ஆரம்பிச்சிடலாம் இல்லையா? தாராளமாக கட்டிடலாம் சார். ஏன்னா பக்கத்தில் சைட் ஒட்டியே வீடுங்க இருக்கு பாருங்க. ஆமாம், எல்லாமே இருக்குது சார். பக்கத்தில் வந்து பஸ் ஸ்டாப் எங்கே வரைக்கும் பஸ் ஸ்டாப் இருக்குது? இந்த மெயின் ரோடு லெஃப்ட் திரும்பினாலே பஸ் ஸ்டாப்பிங் தான் சார். பஸ் இங்கே நிற்கும். ஆல்ரெடி நம்ம சைட்டோட வாசலே நிற்கும். சைட்டோட என்ட்ரன்ஸில் பஸ் நிற்கும். பஸ் ஸ்டாப்புக்கும் நம்ம இப்போ நிற்கக்கூடிய எக்ஸ்டென்ஷனுக்கும் கரெக்டாக எவ்வளோ தூரம்? ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர் தான் சார். 200 மீட்டர் தான். அவ்வளோதான் சார். பார்த்தாலே தெரியுது இல்லையா அவுட்டர் ரிங் ரோடு? ஆமாம். அவுட்டர் ரிங் ரோடுக்கும் நம்ம சைட்டுக்கு இடத்துல எவ்வளோ தூரம்? ஒரு 350 மீட்டர் சார். 350 மீட்டர் தான். எக்ஸாக்டாக 350 மீட்டர். நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் என்னென்ன ஸ்கூலு காலேஜ் தான் இருக்குது சார்? பக்கத்துலேயே ஜிஎஃப்சி குளோபல் ஸ்கூல் சார், நடந்து போகிற டிஸ்டன்ஸில் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரெடியூஸ் இல்லாத ஸ்கூல்ஸே இல்லை சார். உங்களுக்கு நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து இந்த சரௌண்டிங்கில் தாராளமாக இருக்குது சார். இது எல்லாமே பக்கத்தில் வெங்கடேஸ்வர மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் ப்ளஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு காலேஜே வருது சார். இங்கே நியர்பை ஒர்க்கு நடந்துட்டு இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. சரி. இப்போ நம்ம சைட்டில் கரெக்டாக ரெட் ஹில்ஸ் வந்து எவ்வளோ தூரம்? கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு 4.5 கிலோமீட்டர் சார். 4.5 கிலோமீட்டர். வெறும் 4.5 கிலோமீட்டர் எக்ஸாக்டாகவே.
பைபாஸ் வழியாக போனால் மிஞ்சி போனால் உங்களுக்கு 10 மினிட்ஸில் ரீச் ஆயிடலாம். சரி 10 to 15 மினிட்ஸ் அதிகபட்சமாகவே. சிட்டிக்குள்ள ஃபுல்லாக மெட்ரோ ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் மெட்ரோ எங்கே வரைக்கும் வருது? மெட்ரோ வந்து 2 சைடும் மெட்ரோ வருது சார் நம்ம சைட்டுக்கு. இங்கே வந்து பார்த்தோன்னா நல்லூர் டோல்கேட், அதாவது மாதவரம் டு நல்லூர் டோல்கேட் ஒரு மெட்ரோ வரப்போகுது. இது இல்லாமல் எக்ஸாக்டாகவே இப்போ ஏற்கனவே ஆல்ரெடி எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம். மாதவரம் மெட்ரோவும் நம்ம சைட்டில் வந்து பார்த்தோன்னா எக்ஸாக்டாக கரெக்டாக ஒரு 50 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் போய் ரீச் ஆகக்கூடிய ஒரு இடம் தான் மாதவரம். சரி, நம்ம சைட்லேருந்து மாதவரம் பக்கம் தான். ஆமாம்மா. இங்கேருந்து கரெக்டாக மாதவரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து கரெக்டாக எவ்வளோ தூரம்? கரெக்டாக எக்ஸாக்டாக உங்களுக்கு ஒரு 9 கிலோமீட்டர் இருக்கும் சார். 9 கிலோமீட்டர். ஆமாம். இப்போ நம்ம சைட்டு வந்து மாதவரத்துக்கும் ரெட் ஹில்ஸுக்கும் சென்டராக இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். நெக்ஸ்ட் ப்ரைஸ்க்குள்ளே போயிடலாம். ஆமாங்க சார். நம்ம சைட்டில் வந்து இப்போ வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து என்ன ப்ரைஸு? ஸ்கொயர் ஃபீட் ஆஃபர் ப்ரைஸ் வந்து 3000 சார். கார்னர் பிளாட் மட்டும் 3100 வரும். ஜென்ரலாக மற்ற எல்லா பிளாட்டுமே 3000 ருபீஸ். ஓ, ப்ரைஸ் வந்து 3000 ரூபா, கார்னர் மட்டும் 100 ரூபா எக்ஸ்ட்ரா இல்லையா? ஆமாம். மினிமம் சைஸ் பிளாட் வந்து என்ன ப்ரைஸ் வருது? 24 lakhs வரும் சார். 800 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். 24 லேக். 800 ஸ்கொயர் ஃபீட் வந்து 24 lakhs வரும். அந்த பிளாட்டை வாங்க மக்கள்கிட்ட டவுன் பேமெண்ட் மினிமம் எவ்வளோ தேவைப்படும்? ஒரு 4 lakhs கட்டினா போதும் சார். ரிமைனிங் வந்து ஒரு 20 lakhs லோன் பண்ணி தரலாம். ஒரு 4 லட்சம் தான் போதும். போதும். லோன் வந்து ஆல் பேங்க்லேயும் வாங்கி கொடுக்குறீங்க இல்லையா? கண்டிப்பாக சார். எல்லா பேங்க்லையும் பண்ணி தரலாம் சார். சரி, ஒரு கஸ்டமர் வந்து நம்ம சைட்டை பார்க்க ஆசைப்படுறாங்க. கண்டிப்பாக. சைட் விசிட் எப்படி அரேஞ்ச் பண்ணுறீங்க? கேப் பண்ண போகிறேன் சார். கேப் சைட் விசிட் எல்லாம் இன்க்ளூடிங் ஃப்ரீ தான். ஓ, ஃபோன் பண்ணால் போதும். போதும். அருமந்தை மட்டும் இல்லாமல் சென்னையில் வேறு எங்கெல்லாம் நம்ம வந்து சைட் போட்டிருக்கோம், இப்போ ஆன் கோயிலில் போயிட்டு இருக்குது. ஆன் கோயிலில் நம்மகிட்ட 10 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. வெறும் 3.25 லட்ச ரூபா, அதாவது 625 ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேட்லேருந்து 3000 ரூபாயில் நம்மகிட்ட சைட் இருக்குது. பொன்னேரி பக்கத்தில் அண்ணாமலைச்சேரி போட மெயின் ரோட்டில் பார்த்தோன்னா 625 ரூபா பெரிய வெப்பத்தூர் என்ற ஏரியா. அது எல்லாமே பொன்னேரி டவுனுக்குள்ளே போட்டிருக்கோம் 2300 ரூபா. இது எல்லாமே திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் 2150. அங்கேயே ஒரு டிடிசி அப்ரோடு இருக்குது. இது எல்லாமே கடம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நடந்த ஒரு தூரம் தான், அதாவது வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லாம் 1300 அங்கேயே இருக்குது நம்மகிட்ட. இது எல்லாமே புட்லூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் 2500 ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மீஞ்சூரில் சைட் இருக்குது நம்மகிட்ட. நம்ம சைட்டு பக்கத்துலேயே இன்னும் 2 ப்ராஜெக்ட் வந்து இதே ரெடில்ஸ் ஏரியாவே பெருங்காவூரில் ஒன்று இருக்குது. பெருங்காவூர் அருமந்தை ஜங்ஷனில் இன்னும் 2 சைட் வந்து வரப்போகுது நமக்கு. அப்கமிங் சைட் இருப்பது. இது இல்லாமல் நெக்ஸ்ட் மணலியில் ஒரு பெரிய லேஅவுட் ஒன்று லான்ச் பண்ண போகிறோம். ஓ, கிட்டத்தட்ட வந்து 10 சைட்டுக்கு மேலே வந்து 10 சைட்டுக்கு மேலே தான் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. சரி, சில கஸ்டமர் வந்து இஎம்ஐல பிளாட் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் வந்து இஎம்ஐ வசதி பண்ணுறீங்களா? அப்படி கண்டிப்பாக பண்ணி தரேன் சார். ஓ, இஎம்ஐ வசதி இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு 625 ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு அந்த லேஅவுட்லேயே நம்ம இஎம்ஐ பண்ணி தரோம். பொன்னேரியில் வெப்பத்தூர் என்ற ஏரியாவில். அதோட ரேட்டு ரெடி கேஷ்னா 625, இஎம்ஐனா 675 வரும். தாராளமாக இன்ஸ்டால்மெண்ட்டில் பண்ணி தரோம். 2 இயர்ஸ் இஎம்ஐ பண்ணி தரோம். ஒரு பாதி அமௌண்ட் கட்டினா போதுங்க. ரிமைனிங் அமௌண்ட் வந்து 2 வருஷம் இஎம்ஐ பண்ணி தரோம். அதில் சரி, பாதி அமௌண்ட் கட்டிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து 2 வருஷம் இஎம்ஐ பண்ணி மாசமா இஎம்ஐ கட்டிக்கலாம். அதுவும் கம்பெனி இஎம்ஐ இல்லையா? ஆமாம், கம்பெனி இஎம்ஐ. பேங்க் லோனுக்கு கிடையாது, டைரக்ட் கம்பெனி இஎம்ஐல பே பண்ணிக்கலாம். ஓகே.